அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையை சுற்றிலும் ஏராளமான பொதுமக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஏன்? அங்கு நடைபெற இருக்கின்ற நாடகத்தை காண்பதற்காக. அந்த நாடக மேடையில் இரு கதாபாத்திரங்கள் தோன்றினார்கள். ஒன்று திரௌபதி, அழகாக ஆடையை அணிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இன்னொன்று துச்சாதனன், திரௌபதியினுடைய புடவையை அவிழ்த்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருந்தான். இப்படி இருக்கின்ற நிலையில் நாடகம் தொடங்கியது. துச்சாதனன் திரௌபதியினுடைய புடவையை அவிழ்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவுடன், இனிமேல் என்னால் புடவையை அவிழ்க்க முடியாது, என் கை சோர்ந்து போய்விட்டது என்று துச்சாதனன் சோர்ந்து விழ வேண்டும். இதுதான் கதை. ஆனால் அங்கு நடந்தது அது அல்ல. திரௌபதியாக நடிக்கின்றவருக்கும் துச்சாதனனாக நடிக்கின்றவருக்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடு. எனவே துச்சாதனன் திரௌபதியினுடைய புடவையை அவிழ்த்தான். எப்படியாக அந்த மேடையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். அவிழ்த்தான், முழுமையாக அவிழ்த்து விட்டான். உடனே திரௌபதி சொன்னார், கிருஷ்ணா, என்னுடைய புடவையை துச்சாதனன் முழுமையாக அவிழ்த்தாலும் எனக்கு அன்றாயிரை தந்து காத்தாயே என்று எப்படியோ அந்த நாடகத்தை அவமானம் படாமல் முடித்தார். இவரல்லவா ஒரு சிறந்த நடிகர். இது உங்களுக்கு பிடித்திருந்தார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.